Hello friends, வணக்கம் and welcome to Pangu Sandhai. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.51% பாசிட்டிவ்ல 16,605ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 228 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.64% பாசிட்டிவ்ல 36,201ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓவரால் குளோபல் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டவ் ஜோன்ஸ் வந்து 0.15%, அண்ட் அது S&P வந்து 0.59% அண்ட் நாஸ்டாக் வந்து 1.58% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நியூட்ரலா ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால நம்மளோட மார்க்கெட்டும் மோஸ்ட்லி நியூட்ரலாவே ட்ரேட் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அண்ட் ஈவன் ஆஃப்டர்நூன் வரைக்குமே ஓரளவுக்கு நியூட்ரலா ட்ரேட் இருந்தாலும் ஆஃப்டர்நூனுக்கு மேல, அதாவது ஒரு 2 o'clock மேல பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்கு. ஸோ இவங்களோட அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா யூரோப்பியன் இன்ஃபிளேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீக்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இருக்கு. அண்ட் இப்போத்துக்கு வந்து மோஸ்ட்லி 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அப்படி பண்றப்ப மார்க்கெட்க்கு ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லலாம். அண்ட் ஆக்சுவலா அந்த ரிலீஃபோட பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல ஓரளவுக்கு பிரைஸ் இன் பண்ணிட்டு இருக்குன்னே புரிஞ்சுக்கலாம். எனிவே எக்ஸ்பெக்டேஷனுக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா அது மார்க்கெட்க்கு மறுபடியும் நெகட்டிவா இருக்கும். அண்ட் மறுபடியும் சைனால கோவிட் கேசஸ் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து டிமாண்ட் இம்பாக்ட் பண்ணும் அண்ட் அதே போல சப்ளை சைட் இஷ்யூஸை கிரியேட் பண்ணும். அண்ட் நம்ம ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன்ன்றது முடிஞ்ச கதைன்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால ஆர்பிஐ வந்து ரேட் ஹைக் அக்ரெசிவா பண்ண மாட்டாங்களோன்ற எதிர்பார்ப்பும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்துல யூஎஸ் வந்து இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல ரெசெஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதோட இம்பாக்டும் மார்க்கெட்ல நியர் டேர்ம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்ஸ்னால மார்க்கெட் வந்து வோலட்டலா இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஓவராலா மார்க்கெட் வந்து இனி நியர் டேர்ம்ல ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்குமா, இல்ல பேரிஷா இருக்குமா, இல்ல புல்லிஷா இருக்குமான்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து பிவிஆரோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு PVR கம்பெனி வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 82.7% க்ரோ இருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர்ல 18.6% இருந்தது. அது இந்த குவார்ட்டர்ல 34.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ ஆக்சுவலா போன குவார்ட்டர்ல 105 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த குவார்ட்டர்ல 53.4 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா பிவிஆரோட அஜய் பிஜ்லி என்ன அப்டேட்ஸ் கொடுத்தாருன்னு பார்க்குறப்போ இந்த குவார்ட்டரோட ரெவன்யூன்றது கம்பெனியோட பெஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸை கம்பேர் பண்றப்போ டிக்கெட் பிரைஸ் வந்து 23% அதிகமா இருக்கிறதாவும் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜஸோட ஸ்பெண்டிங்ன்றது 32% அதிகமா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் இந்த வருஷம் டிக்கெட் பிரைஸ் அதிகமாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல நிறைய நல்ல படம்லாம் வரப்போறதா சொல்லியிருக்காரு. அண்ட் ஐநாக்ஸோட மர்ஜர் ப்ராசஸ்ன்றது நல்லாவே ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. எனவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பிவிஆரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிவிஆரோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.59% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிவிஆரோட ஷேர் பிரைஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து ஹேவல்ஸ் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹேவல்ஸ் இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பாத்தீங்கன்னா 62.8% க்ரோ ஆயிருக்கு. ஆனா மார்ஜின்ஸ் ரொம்பவே இம்பாக்ட் ஆனதுனால, அதாவது போன வருஷம் 13.6% இருந்த மார்ஜின் இந்த வாட்டி 8.54% குறைஞ்சிருக்கு. அண்ட் இதனால் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இம்பாக்டா இருக்கு. அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ப்ராஃபிட் வந்து 3.47% க்ரோ இருக்கு. ஸோ ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே கம்மியாக வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸில் ரா மெட்டீரியலோட காஸ்ட் ப்ரெஷர்ன்றது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அப்படி ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட டிமாண்டை தள்ளி போட்டதா சொல்றாங்க. எனவே இந்த ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து, அதாவது Q3 Q4ல மார்ஜின்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல டிமாண்டும் ரெக்கவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹேவல்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹேவல்ஸோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.76% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த சொனாட்டா சாஃப்ட்வேரோட அப்டேட்டை பார்க்கலாம். சொனாட்டா சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஜூலை 25 அன்னைக்கு போர்ட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே ஜூலை 25 அன்னைக்கு போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றதை பத்தியும் கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போனஸ் ஷேர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் என்ற பிளேலிஸ்ட்ல போனஸை பத்தி டெடிகேட்டட் வீடியோ இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவன் அதோட வீடியோ வந்து என்கார்ட்லயும் வைக்கணும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா சொனாட்டா சாஃப்ட்வேரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சொனாட்டா சாஃப்ட்வேரோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.86% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனி வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43.7% க்ரோ இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55.9% க்ரோ இருக்கு.
அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்லைனாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுமே அங்கிருந்து சடனாக ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் பிரைஸ் அரௌண்ட் 1.49% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 34.8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 33.1% க்ரோ ஆயிருக்கு. ஸோ போத் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் நெட் ப்ராஃபிட் எல்லாமே இன்லைனாகவே வந்திருக்கு. அண்ட் அசட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கு. அதை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ கிராஸ் என்பிஏ 2 பேசிஸ் பாயிண்ட்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் நெட் என்பிஏ வந்து 6 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு வீக் ஆயிருக்கு. அதாவது இங்கே இம்ப்ரூவ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனால் ஆக்சுவலாக 6 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு வீக் ஆயிருக்கு. ஓவரால் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இதே போல இண்டஸ்இண்ட் பேங்க்கும் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது 15.8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 64.4% க்ரோ ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதுவே கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 8 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு வந்து வீக் ஆயிருக்கு. அது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் எல்லாமே அதிகமாச்சுன்னா அது வீக்குன்னு தான் சொல்லணும். அதுவே கம்மியாச்சுன்னா அது பெட்டர் ஆகுதுன்னு சொல்லணும். அண்ட் நெட் என்பிஏ வந்து அரௌண்ட் 3 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு வீக்காக இருக்கு. ஸோ ஓவரில் ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் மட்டும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இண்டஸ்இண்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7.82% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட ஷேர் பிரைஸை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 2300 புட் ஆப்ஷன் இன்னைக்கு அரௌண்ட் 700 rupees ப்ராஃபிட்ல புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் புதுசாக நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 17,500 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே செல் பண்ணி கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். அண்ட் மறுபடியும் ஷார்ட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து விப்ரோட அப்டேட்டை பார்க்கலாம். விப்ரோ கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.2% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17% டவுன் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ்ன்றது ஃபால் ஆயிருக்கு. அதாவது மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் அரௌண்ட் 16.3% இருந்திருக்கு. ஆனால் அது இந்த குவார்ட்டரில் 14.3% குறைஞ்சிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக அவங்களோட 3% ரெவன்யூ கைடன்ஸை வந்து கம்பெனி அச்சீவ் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின்ஸ் எல்லாமே நெகட்டிவாக வந்திருக்கு. அண்ட் கம்பெனி வந்து டிமாண்டில் எந்த ஒரு ஸ்லோடவுனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் அடுத்த குவார்ட்டருக்கு 3 to 5% ரெவன்யூ கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு விப்ரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே விப்ரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.46% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கஜாரியா செராமிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலாக இந்த கஜாரியான்ற பேர் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு காஜல் அகர்வால் பேர் தான் ஞாபகம் வருது. அண்ட் இப்போ உடனே சில பேரோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னா ப்ரோ காஜல் அகர்வால்னா நீங்கள் 90s கிட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, எனிவே கஜாரியா செராமிக்ஸோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 96% அதிகமாக இருக்கு. அண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 80% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நம்பர்ஸ் இந்த அளவுக்கு க்ரோ ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து போன வருஷம் இதே குவார்ட்டர்ல இருந்த லோ பேஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்டில் ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் மார்ஜின்ஸ்ன்றது பெட்டராகவே இருந்திருக்கு. அண்ட் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிமாண்ட்ன்றது ஹெல்த்தியாக இருக்கிறதாவும் அண்ட் கமோடிட்டியோட கரெக்ஷன்ன்றது என்கரேஜிங்காக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கஜாரியா செராமிக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கஜாரியா செராமிக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கு கஜாரியான்ற பேரை கேட்குறப்போ என்ன ஞாபகம் வருதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து டாடா கம்யூனிகேஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா கம்யூனிகேஷனோட Q1 ரிசல்ட்ஸ்ன்றது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 49% அதிகமாக இருக்கு. கம்பெனியோட காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ன்றது மார்ஜினுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா கம்யூனிகேஷனோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா கம்யூனிகேஷனோட ஷேர் பிரைஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 10% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு.
அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000லேருந்து 17,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.